வணக்கம். அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். பல்வேறு சர்வதேச அரசியல், பொருளாதார நிகழ்வுகள் குறித்து ஆழமான உரையாடலுக்காக அண்ணனுடன் இன்று இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணா, இந்த இந்திய விமான போக்குவரத்து துறையை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு உங்களோட பேசுறதுக்காக வந்திருக்கோம். எப்படிண்ணா இந்த சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இந்த விமான போக்குவரத்து துறையோட வரலாறு என்னன்னு? முதல்ல நீங்கள் இந்தியாவுக்கு முன்னாடி வரலாறு பார்க்கணும். சரிண்ணா. வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச உடனே விமானம்ங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. சரி. வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடியே இந்தியாவில் டாடா குடும்பத்தின் க்ரௌன் பிரின்ஸ், சரிண்ணா, அன்னைக்கு க்ரௌன் பிரின்ஸாக இருந்தவர் ஜேஆர்டி டாட்டாங்கிறவர் இந்தியாவில் முதல் பைலட் லைசன்ஸை வாங்குறாரு. இந்தியாவோட முதல் பைலட் அவர் தான் முதல் பைலட். அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஒரு வெள்ளைக்காரனோட சேர்ந்து. சரிண்ணா. அதுதான் டாடா ஏர்லைன்ஸ். அவர் தான் முதல் பிளெயினை இயங்குறார். பாம்பேலேருந்து கராச்சி வரைக்கும் போயிட்டு கராச்சியிலேருந்து திரும்பி பாம்பேக்கு வருது. அதை அவங்க மெயில் டெலிவரிக்காக ஆரம்பிக்கிறாங்க. குரியர் டெலிவரி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க மெட்ராஸ்லேருந்து பாம்பே, பாம்பேலேருந்து கராச்சி இந்தியாவை லிங்க் பண்ணுறாங்க. அதுதான் இந்தியாவோட முதல் ஏர்வேஸ் விமானம். அதுதான் பின்னாடி ஏர் இந்தியாவாக மாறிடுது. ஏர் இந்தியா அவங்க கம்பெனி தான். அவங்க தான் அதை டாடா ஏர்லைன்ஸை ஏர் இந்தியா அப்படிங்கிற பேரில் அவர் கொண்டு வர்றாரு. சரிண்ணா. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ். அதை பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏர்லைன்ஸ் இந்தியாவில் வந்துருச்சு. இதெல்லாம் எந்த வருஷம்னு? இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம். அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில் பாரத்னு ஒரு ஏர்லைன்ஸை பிர்லா நடத்துகிறாரு. நம்ம ஊரில் அழகப்ப செட்டியார் ஜூபிட்டர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று நடத்துகிறாரு. இங்கே இருக்கிற அழகப்ப செட்டியார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்னால நான் சொல்கிறேன். இது ஒரு 50 ஏர்லைன்ஸ் ஆனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ரேட்டை கட் பண்ணுறதுனால அந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரியாக ஆயிடுது. ஸோ பிர்லா போய் நேருட்ட கேட்குறாரு, இதை நேஷ்னலைஸ் பண்ணிடுங்க, தேசியமாக்குங்க. அப்போ எல்லாத்தையும் தேசியமாக்குற சீன். ஒன்று இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி தேசியமாக்குறாங்க. ஏன்னா ஒருத்தரை ஏமாத்திடுறாரு, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ், நாட் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸில். அதே மாதிரி ஏர்லைன்ஸை நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க. அதை எதிர்க்கிறாரு ஜேஆர்டி டாட்டா. ஆனால் ஜேஆர்டி டாட்டாவும் நேருவும் நண்பர்கள். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் நேஷ்னலைஸ் பண்ணுறேன், நீயே நடத்திக்க, நான் கார்மெண்ட் தலையிடாது, நீயே நடத்திக்க, ஓனர் கார்மெண்ட்டாக இருந்துட்டு போட்டோம், உனக்கு நடத்தணும் அவ்வளோதானே, ஓகே, உங்கள் பேஷனு நீங்கள் நடத்தணும், அதனால் நீங்கள் நடத்துங்கன்னு. ஸோ அன்னிலேருந்து 1977 வரைக்கும் அவர் தான் ஏர் இந்தியாவோட சேர்மனாக இருக்கிறார். அவர் தான் நடத்துகிறாரு. கார்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் ஏர் இந்தியாவை நடத்துறது ஜேஆர்டி டாட்டா. அதோட அவரது கார்மெண்ட்டுக்கு தான் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் போகும். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஏர்லைனாக நடத்தி உலகத்தில் பெஸ்ட் ஏர்லைன்ஸில் ஏர் இந்தியா ஒன்றா இருக்குது. அவர் சொந்த பிஸ்னஸை விட்டுட்டு நாட்டுக்காக இந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருந்தார். ஏறக்குறைய 30 ஆண்டு காலம், சுதந்திரத்திலேருந்து கனெக்ட் பண்ண 1950லேருந்து 25 வருஷம் அவர் நடத்துகிறார். அது வரைக்கும் ஏர்லைன்ஸ் ஒழுங்காக இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸுன்னு லோக்கல் ஏர்லைன்ஸுக்கும் ஏர் இந்தியாங்கிறது வெளிநாடுகளுக்கும் நடத்துகிறார். 77 ஜனதா, இன்ஃபேக்ட் அவர் எமர்ஜென்சிக்கு அகேன்ஸ்டாக ஜனதா கவர்மெண்ட்டை தான் சப்போர்ட் பண்ணுறார். இருந்தாலும் ஜனதா கவர்மெண்ட் பவருக்கு வந்தோன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல் ஆர்டர் இவரை வெள்ளை தூக்கி போடுறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். இவரை தூக்கி வெள்ளை வச்சிடுறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஏர் இந்தியாவோட சரிவு. அன்னிலேருந்து சக்ஸஸிவ் கார்மெண்ட்ஸு. இவர் திரும்பி வரவே இல்லை. எதுக்கு? அந்த பதவிக்கு அவர் திரும்பி வரலை. 91, 92 அவர் இறந்து போய்ட்றாரு. ஏர் இந்தியா மெதுவாக அது பாட்டுக்கு அழிவு காலத்தை மெதுவாக லாஸ். ஏன்னா ஒரு நல்ல ஓனர் இல்லாததுனால, நல்ல திறமையான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாததுனால அது அப்படியே கார்மெண்ட் கம்பெனியாக போய் அது சரிக்கிட்டே போகுது. 91 நரசிம்மராவ் வராரு, ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு. 92க்குள்ளே இவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. ரத்தன் டாட்டா டேக் ஓவர் பண்ணுறாரு. ஜேஆர்டி டாட்டாவோட காலம் முடிஞ்சிருது. இந்த ஜேஆர்டி டாட்டா இதை மட்டும் பண்ணலை, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லீ குவான் யூக்கு உதவி செய்கிறார். அதனால் சிங்கப்பூர்லேருந்து டாட்டா குடும்பத்துக்கும் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டு. இவங்க எப்போ எந்த பிஸ்னஸில் பணம் கேட்டாலும் டெஸ்மேக்குங்க அவங்க நிறுவனம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நரசிம்மராவ்கிட்ட லீ குவான் யூ சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஏர்லைன் ஆரம்பிங்க, டாட்டாவும் நாங்களும் பார்ட்னராக இருக்கோம் அப்படிங்கிறாரு.
ஓ ஆனால் அதில் பெருசாக லஞ்சம் அப்போ வந்து நம்மளது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இருக்குது. சிஎம் இப்ராஹிம்னு ஒரு ஜனதா தள் ஜேடியு ஜேடியோட மினிஸ்டரு, தேவகவுடாவோட ஆள். அவர் தான் வந்து இதை பிளாக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஓ ஸோ டாட்டாக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ம் அது மாதிரி பிளாக் ஆகிட்டே இருக்குது. 3 ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் திரும்பி வருது. ம் முதல் ஏர்லைன்ஸ் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ்னு கேரளாவில் ஒரு முஸ்லீம் ஆரம்பிக்கிறாரு ஏர் டேக்ஸியை. ஓகே அதே மாதிரி மோதி லிஃப்ட் அப்படின்னு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் ஃபேமிலியிலேருந்து மோதி லிஃப்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 3வது தமானியா ஏர்வேஸ்னு பாம்பே சேர்ந்த இவங்க யார்கிட்டையுமே பணமே கிடையாது. ஓ ஜெட் ஏர்வேஸ்னு நரேஷ் கோயல் ஆரம்பிக்கிறாரு. ம் இது எல்லாமே ஃப்ராடு. 1995 இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஓனரை துப்பாக்கியால் சுட்டுடுறாங்க. அவர் வந்து தாவூதோட ஆளுன்னு அன்றைக்கே ரூமர்ஸ் உண்டு, கன்ஃபர்ம்டு கிடையாது. ஓகே அவரது மூடிடுது. இந்த ஜெட் ஏர்வேஸ் இதுக்கு முன்னாடி கல்ஃபில் வந்து லார்ஜஸ்ட் டிக்கெட் சேல்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கார் ம் கல்ஃப் ஏர்லைன்ஸுக்கு. அவருக்கும் தாவூதுக்கும் தொடர்பு உண்டு ஓ அப்படின்னு பேசுவாங்க. அவர் ஒரு ஏர்லைன் நடத்துகிறார். இன்னொன்று வந்து தமானியான்னு 2 பேர், பர்வேஸ் தமானியா, லிப்சி தமானியான்னு 2 பேர் அண்ணன் தம்பி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருமே மூலதனம் பணம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஒரு லக்ஸரி இண்டஸ்ட்ரி இல்லை. ஈஸியாக பணம் பண்ணிட முடியாது. ஆனால் பொதுவாக பொதுமக்களோட பார்வையில் அது ரொம்ப அது லக்ஸரியான ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான இண்டஸ்ட்ரி. இது வந்து ஆட்டோ, இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக புரியணும்னா ஆட்டோ ஓட்டுற மாதிரி இது. ஒன்லி திங் நீங்கள் ஆட்டோ வாடகைக்கு எடுப்பான். நீங்கள் நிறைய ஆட்டோக்காரன்ட்ட பேசுனீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஆட்டோவில் போயிருந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 100 150 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுப்பாங்க. 300 400 ரூபாய்க்கு ஓடும். பெட்ரோல் போக அவனுக்கு ஒரு 100 ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆமாம் அதே மாதிரி இது பிளெயினை வந்து நீங்கள் லீஸில் எடுப்பீங்க. ம் ஸோ பேமெண்ட்டு டாலரில் பண்ணணும். ம் அந்த காலத்தில் நம்ம ஊர் பைலட்டு கம்மி. ஸோ பைலட்டும் வெளியூர்லேருந்து எடுக்கணும். ம் அவனுக்கும் சம்பளம் டாலரில் கொடுக்கணும். இந்த ஏவியேஷன் டர்பைனுங்கிற ஃபியூவலும் ம் நீங்கள் டாலரில் வாங்கணும். வாடகை மட்டும் ருப்பீஸில் கொடுக்கணும். ம் ஸோ எப்போல்லாம் டாலரோட வேல்யூ விழுதோ இந்த கம்பெனிக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஓ உங்களுக்கு ஒரு டீப் பணம் இருக்கணும். ஸோ இவங்க சொந்தமாக விமானம் வாங்கி விமான தொழில் பண்ண முடியாது. அது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா விமானம் வந்து இன்ஜின் தனியாக பிளெயின் தனியாக வாங்கணும். இன்ஜின்காரன் தான் உங்களை ஃபைனான்ஸே பண்ணுவான். ஜிஇன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பிராட் அண்ட் விட்னின்னு ஒரு இன்ஜின்னு, ஜிஇன்னு ஒரு இன்ஜின் கம்பெனி. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று இருக்குது, ரால்ஸ் ராய்ஸு இன்ஜின். இந்த 3 தான் மெயின் இன்ஜின் கம்பெனி. இந்த 2 பெரிய ஏர்லைன் தான். மற்றது கொஞ்சம் சின்னதுகள் இருக்குது. பிரேசிலு அமெரிக்காலெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் இந்த 2 பெரிய கம்பெனியில் வந்து போயிங் ஏர்பஸ் தான் மெயின் கண்ட்ரோல். ஓ அவங்களுமே இன்ஜின் வந்து அவங்க இன்ஜின் கிடையாது என்னென்னு, அவங்க வந்து அந்த பாடியை கட்டுறவங்க. ஆமாம். ஓ ஸோ இந்த போயிங்கும் ஏர்பஸ்ஸும் தான் 2 ஏர்லைன். போயிங் வந்து அமெரிக்கன் கம்பெனி, ஏர்பஸ் வந்து யூரோப்பியன் கம்பெனி. பம்பார்டியர் இது மாதிரி சின்ன சின்ன பிளெயின் கம்பெனிலாம் மீதி இருக்குது. அதெல்லாம் சின்ன பிளெயின். கமர்ஷியலாக நடத்துகிற பிளெயின் வந்து இது 2 தான். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே இது நீங்கள் கடன் வாங்கி தான் எல்லாரும் நடத்துவாங்க. அப்போ தான் நீங்கள் லாபம் பார்க்க முடியும். ஸோ இந்த இந்தியாவோட இந்த 91லேருந்து 2010 வரைக்கும் நடந்தது எல்லாமே ஃபெயிலியர். ஓ இவங்கள்லாம் ஊற்றி மூடினாங்க. ஜெட் ஏர்வேஸ் என்ன பண்ணான்னா ஃப்ராடு. இப்போ அவர் மேலே கேஸ் நடந்துட்டு இருக்குது. பல பேருக்கு கடன் கொடுக்கல. அப்புறம் என்ன பண்ணார்னா அவரே ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்று வச்சுருந்தார். நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த ப்ரைவேட் கம்பெனி மூலமே தான் வாங்குவார். ஸோ அவரே வெளியிலேருந்து வாங்கி ஒரு மார்ஜின் வச்சு இந்த கம்பெனிக்கு விற்பார். அதில் நிறைய பணம் அடிச்சிட்டார் அவர். சரி சரி. அதனால அவர் மேலே கேஸ் ஓடிட்டுருக்கு. இவங்க எல்லாமே அட் வேரியஸ் ஸ்டேஜ் திவால் ஆகிட்டாங்க. தமானியா திவால் ஆனோன்னா சஹாராங்கிறது வந்து ஒரு சிட் ஃபைனான்ஸ் கம்பெனி. அவன் வந்து பிளாக் டு ஒயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தார். அதுக்கு இந்த பர்வேஸ் தமானியா தான் ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தார். விஜய் மல்லையா போண்டி ஆகிறதுக்கான காரணம் யூபிஏர் முதல் ரவுண்டில் ஆரம்பித்தார். அது ஊற்றிக்கிச்சு. 2வது தான் கிங்ஃபிஷர் ஆரம்பிச்சு, அவரும் ஊற்றிக்கிட்டார். அதே மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டுன்னு ஒன்று ஓடிட்டுருக்கு. ஏன்னா ஆளும் கட்சியோட பலத்தில் ஓடிட்டுருக்குது. அஜய் சிங்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவரோட நிறுவனம் தான். இல்லை, அது வந்து மாறனுக்கும் அவங்களுக்கும் கை மாறிச்சு. மாறன் ஆரம்பித்தது இவர் தானே? அஜய் சிங் ஆரம்பித்தார்.
அஜய் சிங்டேருந்து இவர் வாங்கிட்டாரு, ஆ. திரும்பி அஜய் சிங் வாங்கிட்டாரு. ஓ அப்படி இவங்க 2 பேருக்குள்ள கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த அஜய் சிங் பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமானவர், சரிண்ணே. பிரமோத் மகாஜனோட ஆளுவர். ஓ ஸோ எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேவர் கிடைக்கும். ஆ. அதனால அவர் அப்படியே அதை தத்தளிச்சுக்கிட்டே இருப்பார். ஏர் இந்தியா நஷ்டம் வளர்ந்து, ஏர் இந்தியா விற்கணும்னு சொல்கிறதெல்லாம் ம் நஷ்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாட்டியும் டாட்டா லைசன்ஸ் கேட்பாருங்க, லைசன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும். ம் 2010 மார்க்கத்தில் வேறு வழியே இல்லாமல் டாட்டாக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. அவர் 3 ஏர்லைன் ஆரம்பிப்பார். விஸ்தாரா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பார். அது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிப்பார். ஓகேண்ணே. அதுதான் மெயின். ஏர் ஏஷியா அப்படின்னு ஒரு கம்பெனியை லோ காஸ்ட் ஏர்லைனுக்கு வாங்கிடுவார். இது 2 தான் அவர் வச்சுட்டு இருந்த 2 கம்பெனி. விஸ்தாரா, ஏர் ஏசியா. ஏர் ஏசியா இந்த 2 கம்பெனி நடத்திட்டு இருந்தார். ம். ஆனால் அவருக்கு என்றைக்குமே குறிக்கோள் அவங்க பெரியப்பா கம்பெனியை திரும்பி வாங்கணும்னு. ஆ. ஸோ ஒரு வழியாக இல்லாமல் இனிமேல் நடத்தவே முடியாது அப்படின்னு பார்க்குறச்ச ஏர் இந்தியா நட்டத்தில் வரும்போது அது இவர் வாங்கிடுறாரு. 18,500 கோடிக்கோ ஏதோ வாங்கிடுறாரு. ஆ. வாங்கிட்டு இப்போ 500 பிளேனுக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு டைனோசார், ஒரு எலிஃபெண்ட்டை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நியூஸ் வரும், ஏர் இந்தியா எந்த பிளேன் சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஏர் இந்தியாவிலே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்னு இன்னொரு கம்பெனி இருக்குது. ஸோ அதை லோக்கலுக்கும் கல்ஃபுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸையும் ஏர் ஏஷியாவும் மர்ஜ் பண்ணிட்டார். விஸ்தாராவையும் ஏர் இந்தியாவையும் மர்ஜ் பண்ணிட்டார். 2 ஏர்லைன்ஸ் ஆக்கிட்டார். அதோட அவர் காலம் முடிஞ்சது. அவர் போயிட்டார். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.